வெல்கம் காய்ஸ். நேற்று ராமாயணோட ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு. எல்லாரும் பார்த்தாங்க. பார்த்துட்டு நல்லா விஷுவலாம் சூப்பராக இருக்குன்னாங்க. நான் இன்னும் பார்க்கல. வாங்க உங்களோட சேர்ந்து நான் இந்த ட்ரைலர் பார்க்குறேன். புதிய அரசு தேவலோகம், பூலோகம், பாதாளலோகம், உலகத்திற்கும் இனி ஒரே வேந்தனே. பேரண்டத்தில் எப்பொழுதெல்லாம் துன்பம் நிகழ்ந்துள்ளதோ இறைவன் விஷ்ணு அவதாரம் எடுத்து காப்பாற்றியுள்ளார். என் தலைப்புதல்வன் ராமன். இவ்வுலகின் நன்மைக்கு என் உயிரியை இழந்தாலும் அதில் எனக்கு சந்தோஷம். முடிவெடுத்து விட்டேன். ஒரு புதல்வனாக தந்தையின் வாக்கை காப்பாற்றுவது எனது கடமையாகும். உனக்கு 14 வருடம் வனவாசம். அந்த வாக்கென்னாயிற்று திருமணம் தன்று நீங்கள் எனக்கு கொடுத்தது. இனி நம் இருவருக்கும் ஒரே விதியே. அது எதுவாக இருந்தாலும் சரி, நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஜனஸ்தானத்தின் இளவரசி சூர்பனகை. அவளுக்கு உங்கள் மீது ஒரு மயக்கம். ராமன் மீது பழி தீர்க்கப்படும் சூர்பனகை மரணம் மட்டுமல்ல, அவமானமும் அற்பமாயிருக்காது. ராவணன் முவ்வுலகத்தின் வேந்தன் என்றான். அந்த முவ்வுலகத்தின் கண் முன்னே அவனை கொன்று வதைப்பேன். என்னுடைய சீதையை மீட்டு வருவேன். ராமயுகத்தின் உதயம். செம்ம கைஸ். ட்ரைலர் வந்து அல்டிமேட்டா இருக்குது. ஆக்சுவலா இந்த படத்துல வந்து மியூசிக் வந்து செம்மையா இது பண்ணியிருக்காங்க. ஹான்ஸ் சிம்மரும் ஏஆர் ரகுமானும் வந்து இந்த கம்பைன் பண்ணி இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க. மியூசிக் வந்து சூப்பரா இருக்கு. எங்குமே வந்து ஒரு அடுத்தடுத்த இந்த ட்ரைலருக்கே வந்து அடுத்தடுத்த சீனுக்கு வந்து சும்மா அப்படியே சூப்பரா இருக்கு மியூசிக். விஎஃப்எக்ஸும் சிஜியும் வந்து செம்மையா பண்ணிக்கிறாங்க. எப்படின்னா ஒவ்வொரு இதுக்கு முன்னாடி அந்த ராமாயணம் படம் எல்லாம் வந்து டோட்டலாக வேற சிஜி ஒர்க் இருக்கும். இதில் வந்து சிஜி ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. அதிலும்
யாஷ் வந்து ராவணனா நடிச்சிருக்கிறாரு. பர்ஃபெக்டா இருக்கு இவருக்கு வந்து இந்த ராவணன் கேரக்டர் வந்து. அப்புறம் சீதையா வந்து சாய் பல்லவி நடிச்சிருக்கிறாங்க. ராமனா வந்து ரன்வீர் கபூர் நடிச்சிருக்காரு. இது வந்து ஒரு மிகப்பெரிய பொருட்செலவுல எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். 4000 crores பட்ஜெட் இந்த படத்துக்குன்னு சொன்னாங்க. ட்ரைலர்லயே இவ்வளவு பிரம்மாண்டமா காமிச்சிருக்கிறாங்க. படம் இன்னும் பார்க்கும்போது எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும்னு தெரியாது. இதுல வந்து யாஷோட அந்த ஒரு சின்ன ஒரு இந்த லைன் கிட்ட சின்ன ஒரு சீன் இருக்கு, சூப்பரா இருக்காது. நல்லா ஒரு எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படத்துக்கு. உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய்.